ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். இன்னைக்கு பிரேமி ஸ்டைலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது வச்சுட்டு என்னோட இந்த பிளாக் வச்சுட்டு ஒரு ஷோல்டர் ஸ்ட்ரெச்சிங், அப்பர் பாடி எக்ஸசைஸ் அந்த இது போட்டிருந்தேன் இல்லைங்களா. அதில் ஒரு சில கொஷின்லாம் இருந்தது. அதனால் அது ஒரு சின்ன வீடியோவாக ஷார்ட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். காலையில் கோயிலுக்கு போயிட்டு சரி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, உடனே இந்த வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துகிட்ருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் அது எத்தனை தடவை பண்ணுவீங்க, எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அப்புறம் ஒரு சிலர்லாம் இந்த இது ஏதோ ஃபிசியோதெரப்பிலாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் சிஸ்டர், இதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஷோல்டர் பெயின் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக இது ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட, ஓகேவா. என்ன அப்படின்னா, இது எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறது ஃபஸ்ட்டு உங்கள் ஷோல்டருக்கு எந்த ஃப்ராக்சரு அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா இது சர்ஜரி எல்லாம் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை இல்லை உங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணுங்கள். அது ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு செக். ரெண்டாவது எத்தனை முறை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. நான் எந்த எக்ஸசைஸுமே இந்த ஸ்குவாட்டிங்கு அது இது எல்லாமே என்னோடது 20 தான் கவுண்ட் எனக்கு. இப்போ இந்த வெயிட் கூட இப்படிலாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது எல்லாமே எனக்கு 20 தான் கவுண்ட்டு. ஸோ இதுவும் நான் 20 டைம்ஸ் தான் பண்ணுவேன். அப்புறமா எந்த நேரத்தில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு டைமிங் கிடையாது, பட் யூஸ்வலாக நான் ஏர்லி மார்னிங் இந்த ஸ்ட்ரெச் பண்ணுவேன். பட் த்ரூ அவுட் த டே ஆல்சோ ஒரு சில சமயத்தில் மார்னிங்கில் பண்ண மாட்டேன், ஆஃப்டர்நூன் அந்த மாதிரியும் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம இந்த ஸ்குவாட்டிங்கு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது நம்ம மார்னிங்கில் தான் பண்ணணும். வயிறு எம்டியாக இருக்கணும். இல்லை சாப்பிட்ட வாட்டி ஒரு 2 hours கழித்து பண்ணலாம், 1 hourக்கு முன்னால் பண்ணலாம், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா அதை போட்டுட்டு அதில் கமெண்ட்டில் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. எனக்கு அது ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு சிலர்லாம் சர்ஜரி எல்லாம் ஆகிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது வேறு ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு விட்டுரும், இல்லை வலிக்க ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு வலிக்கும். ஒரு 2-3 நாள், ஒரு 2-3 நாள் இல்லை, ஒரு வாரம் கூட நம்மளுக்கு வலியெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் இதை சொல்லணும்னு நினச்சேன், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்க, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ, யூ ஆல் டேக் கேர். And like I always say, keep it real and keep it simple. Bye. Thank you. You all have a great day. Bye-bye.